இந்த நாளிலும் தேவனின் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற தேவ ஊழியர்கள் உங்கள் அனைவருக்கும் அவருடைய நாமத்தினாலே என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மத்தேயு 24 அதிகாரம் இப்போ எடுக்க வேண்டாம், நான் சொல்கிறேன். மத்தேயு 24 அதிகாரம், மார்க் 13 அதிகாரம், அதே போல் லூக்கா 21 அதிகாரம். மத்தேயு 24 அதிகாரம், மார்க் 13 அதிகாரம், லூக்கா 21 அதிகாரம். இந்த 3 அதிகாரங்களுமே இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகையையும் அதற்கு முன்னால் நடக்க இருக்கிற உபத்திரவங்களை பற்றி தெள்ள தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய அடையாளங்கள் ஒவ்வொரு நாட்களில் நாம் அந்த நாட்களுக்கு முன்னால் சந்திக்க இருக்கிற அடையாளங்களை குறித்து மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது, நாம் எல்லோரும் அறிவோம். இந்த 3 அதிகாரங்களையும் நீங்கள் வாசித்து பார்க்கிற வேளையில் ஒரு பதம், ஒரு வார்த்தை தெள்ள தெளிவாக திரும்ப 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 எழுதப்பட்டிருக்கும். ஒரு எச்சரிப்பின் வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை. நீங்கள் வாசித்து பாருங்கள் இந்த 3 அதிகாரத்தை வீட்டில் போய். அந்த எச்சரிப்போடு எழுதப்பட்டிருக்கிற அந்த திரும்ப திரும்ப எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் விழித்திருங்கள், விழித்திருங்கள், விழித்திருங்கள். உதாரணமாக நான் இப்பொழுது ஒரு 4-5 வசனங்களை வாசிக்கிறேன். இந்த வார்த்தை எவ்வளோ அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை பாருங்கள். மார்க் 13 அதிகாரம், மார்க் 13 அதிகாரம் 32 முதல், அந்த நாளையும் அந்த நாளிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனைக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் தன் வேலையும் நியமித்து விழித்திருக்கும்படிக்கு காவல் காக்க கற்பிப்பார். ஓகே, அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். வீட்டஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நினையாத வேளையில் அவனும் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லோருக்கும் சொல்லுகிறேன், நீங்கள் விழித்திருங்கள். பார்த்து கொள்ளுங்கள். இந்த 6 வசனத்தில் இந்த வார்த்தை எத்தனை தடவை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி என்ற அந்த 3 அதிகாரங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவ ஊழியர்களாகிய நாம் இன்னொரு சொல்லுகிறேன், ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்களில் கொடுக்கப்பட்ட, இந்த நாட்களில் வாதித்து பாருங்கள், கொடுக்கப்பட்ட மிக மிக எச்சரிப்பின் வார்த்தை, நீங்கள் விழித்திருங்கள், விழித்திருங்கள், விழித்திருங்கள். நீங்கள் அயர்ந்து நித்திரை செய்யாதீர்கள். நீங்கள் பெருந்தீனினாலும் நீங்கள் சோம்பலினாலும் எடுத்துக்கொள்ளப்படாமல் நீங்கள் எப்பொழுதும் விழித்திருங்கள். ஏனெனில் அது சீக்கிரத்தில் வருகிறார். அவர் வருவதற்கு முன்னால் சொல்லப்பட்ட அடையாளங்களை நீங்களே பார்க்கிறீர்கள். ஆகவே நீங்கள் விழித்திருங்கள். மத்தேயு 13 அதிகாரம் ஒரு ஊமை பாருங்கள். 24-25 வசனங்கள். வேறொரு ஊமை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. ஓகே, மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போறான். அதாவது பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்தவர். பாருங்கள், நம்முடைய ஊழியம் என்ற பேரில் ஊழியக்காரர்களாகிய நாம் நம்முடைய தியானத்தினாலும் ஜபத்தினாலும் நம்முடைய அனுதின வேத தியானத்தினாலும் சிலுவை மரணத்தினாலும் அநேக நற்காரியங்களை நாம் விதைத்திருக்கிறோம் நம் இருதயத்தில். அப்படி நம் இந்த நிலத்தை பண்படுத்தி வைத்திருக்கிறோம். ஆனால் நீங்கள் விழித்திருந்ததை காத்து கொள்ளுங்கள். அல்லது சத்ருவானவன் சாத்தான் வந்து களைகளை விதைத்து உங்களை ஏமாற்றி விடுவான். பார்த்தீங்களா? ஆகவே நாம் எந்த அளவுக்கு நாம் அயர்ந்து நித்திரை செய்யாமல், சோம்பலுக்கு இடம் கொடுக்காமல், பெருந்தீனுக்கு இடம் கொடுக்காமல் விழித்திருக்கிறோமோ, அந்த நிலத்தை நாம் சகல பரிசுத்தத்தோடும் நாம் தேவனுக்கு மகிமையாக காத்து கொள்ள முடியும்.
இதை ரோமர் 12ஆம் அதிகாரம் பவுல் பாருங்க, ஒரு ஊழியக்காரனுடைய ஊழியம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பவுல் விவரமாக சொல்கிறார். ரத்தின சுருக்கமாக ரோமர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். பார்த்தீங்களா, நீங்கள் அசதியாயிராதேயுங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். பார்த்தீங்களா, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ரொம்ப தெள்ள தெளிவாக இது தேவனுடைய எச்சரிக்கை. இந்த நாட்களில் அல்லது அதை நாம் செய்யாத பட்சத்தில் அவருடைய வருகையின் போது நாம் ஏமாற்றப்பட்டு விடுவோம், நாம் பின்மாற்றமடைந்து விடுவோம். ஆகவே நமக்கு ஊழியர்களாகிய நமக்கு திரும்ப திரும்ப தேவன் கொடுத்திருக்க வார்த்தை, எச்சரிப்பின் வார்த்தைகள். நீங்கள் விழித்திருங்கள், அசதியாயிராதேயுங்கள், ஜெபத்தில் தரித்திருங்கள், ஜெபத்தில் விழித்திருங்கள். மட்டுமல்ல, திரும்பவும் பவுலுடைய இதயத்தின் இயக்கத்தை பாருங்கள். கொலோசியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. அதையே சொன்னதையே திரும்ப திரும்ப, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் பிடித்திருங்கள். பார்த்தீங்களா, இடைவிடாது ஜெபம் பண்ணுங்கள், நீங்கள் ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். இடைவிடாது ஜெபம் பண்ணுங்கள் என்றால் நாம் ஊழியத்தெல்லாம் விட்டு அரை கதவு உள்ளே இருந்து தொடர்ந்து ஜபிக்க முடியுமா? இல்லை. அதாவது நீங்கள் எதை செய்தாலும், நீங்கள் தேவனின் நாமத்தினால் எதை செய்து கொண்டிருந்தாலும் நீங்கள் ஜப ஆவியோடு இருங்கள். அந்த ஜபத்தில் நீங்கள் எப்பொழுதும் விழித்திருங்கள், அசதியாயிராதேயுங்கள். மட்டுமல்ல, 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் திரும்ப திரும்ப எச்சரிப்பின் வார்த்தைகள். 5ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய வருகை எப்படி இருக்கும்? இரவிலே திருடன் வருகிற விதமாய். அதைத்தான் நம்ம எதில் மார்க் 13ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். அந்த நாள் எனக்கு கிறிஸ்துவ சொல்ல எனக்கே தெரியாது, நானே அறியேன், யாருக்கும் தெரியாது. ஏனெனில் அவருடைய வருகை திருடன் வருகிற விதமாயிருக்கும். உங்கள் வீட்டுக்குள் ஒரு குறிப்பிட்ட இரவில் திருடன் வருகிறான் என்று கேள்விப்பட்டால் நீங்கள் அசந்து தூங்கி விடுவீர்களா? நான் நினைக்கிறேன் விடியற்காலை வரையில் இமி அளவு கூட கண் அடைக்காமல் காத்திருப்போம். அதேபடி அவருடைய வருகை இருக்குமாம். அதே போல் நாம் ஆவியில் விழித்திருக்க வேண்டுமாம். அதை திரும்ப பாருங்கள். அந்த 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். சொன்னதையே திருப்ப திருப்ப பவுல் பாரத்துடன் சொல்கிறார். இந்த நாட்கள் நடக்கிற காரியம் அது சீக்கிரத்தில் அவருடைய 2ஆம் வருகை நெருக்கமாக இருக்கிறது. இதை அறிந்திருக்கிற பவுல் தீர்க்க தரிசனமாக திரும்ப திரும்ப அதையே சொல்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மை போலவே இதே மாம்சத்தில் வந்த நிமித்தம் ஒவ்வொரு நாளும் நம்மை போலவே சோதிக்கப்பட்டார். எல்லா பகுதிகளிலும் சோதிக்கப்பட்டார். ஆனால் எல்லா பகுதிகளிலும் சோதிக்கப்பட்டும் நான் ஒரு பாவத்தில் விழாதவாறு என் பிதா எனக்கு உதவி செய்தார். நான் பாவமே செய்யவில்லை. கடைசி வரை என் இருதயத்தை சகல பரிசுத்தத்தோடும் காத்துக்கொண்டேன். அதற்கு எப்படி காத்துக்கொண்டேன் என்பதை இயேசு கிறிஸ்து கால்வரியில் போவதற்கு முன்னால் சீஷர்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டு போகிறார். இதே மாம்சம் நான் வாழ்ந்தது, உங்களைப் போலவே சோதிக்கப்பட்டேன். ஆனாலும் ஒரு பாவத்தில் விழாமல் என்னை பிதாவின் நாமத்தினாலே என்னை காத்துக்கொண்டேன்னு சொல்லி அந்த ரகசியத்தை சொல்லுகிறார். பாருங்கள், மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41வது வசனம். 41. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இதையே நான் செய்தேன், இதையே நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதையே தன் சீஷர்களுக்கு விழுத்து சொல்லுகிறார். நமக்கு தெரியுமில்ல, இயேசு கிறிஸ்து கால்வரியில் கடைசி சிலுவை மரணத்துக்கு முன்னால் அதிபயங்கரமான சோதனையை கெத்சமனேயில் சந்தித்தார். ஓகே, அதை பாருங்கள்.
அவர் எப்படியா சோதிக்கப்பட்டதை பாருங்கள். மார்க் 14ஆம் அதிகாரம், மார்க் 14ஆம் அதிகாரம், ஓகே, 32 முதல். பின்பு கெத்செமனே எனப்பட்ட இடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, நான் ஜெபம் பண்ணும் அளவும் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடே கூட்டிக் கொண்டு போய் திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். மிகப்பெரிய சோதனையை சந்திக்க போகிறார் கால்வரியில். அதற்கு முன்னால் கெத்செமனே செய்கிற அந்த ஜெபம் சொல்றார், இதே மாமிசம், உங்களைப் போல மாமிசம், நான் பலவீனனாயிருக்கிறேன். என் பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தை பருகாமல் என் பிதாவையே நான் மறுதலிக்கும்படி நான் சோதிக்கப்படுகிறேன். ஆகவே நீங்களும் எனக்காக விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, வல்லமையான தேவன் நாசியில் சுவாசமுள்ள மனுஷர்களை சொல்றார், எனக்காக நீங்களும் விழித்திருந்து ஜெபியுங்கள். பாருங்கள் என்ன நடந்தது பார்த்தீர்களா? அங்கே அதற்கு பிறகு நடந்த காரியமோ, அவர் 34-35 வசனம் பாருங்கள். அப்பொழுது அவர் வியாகுலப்பட்டு ஜெபிக்கிறார். 36 வரை. அந்த ஜெபம் முடிந்த பிறகு நமக்கு தெரியும் ஜெபம் எப்படி இருந்தது. இரத்த வேர்வை துளியாக அவர் தரையில் விழுந்தது. அப்படி அவருடைய பலவீனத்தை கண்ட பிதா தேவதூதனை அனுப்பினார் அவரை பலப்படுத்துவதற்கென்று. அந்த ஜெபம் முடிந்து பாருங்கள் அவர் வருகிறார். வந்து 37 பாருங்க. பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? பார்த்தீங்களா? சரி பாருங்கள், அவர் அந்த ஜெபத்தை தொடங்குவதற்கு முன்னால் பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் கூட்டிக் கொண்டு வந்தார். அவர்களை விழித்திருக்கும்படி சொன்னார், ஜெபியுங்கள் என்று சொன்னார். ஆனால் திரும்பி வந்தவர்கள் இவர்கள் அயர்ந்த நித்திரை செய்கிறார்கள். அதை கண்டவுடன் அவர் யோவானை கூப்பிடவில்லை, யாக்கோபை கூப்பிடவில்லை, குறிப்பாக பேதுருடன் கேட்கிறார், பேதுருவே, பார்த்தீங்களா, நித்திரை பண்ணுகிறாயா? காரணம் என்ன தெரியும், ஞாபகம் இருக்கா? இதே பேதுரு. அதை நீங்க பாருங்க, 27 வசனம் பிற்பகுதியில், 27 வசனம் பிற்பகுதி, இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரடைவீர்கள். அந்த சொன்ன மாத்திரத்தில் 29, அதற்கு பேதுரு, உன் நிமித்தம் எல்லோரும் இடல் அடைந்தாலும் நான் இடல் அடையேன் என்றான். அதாவது, ஆண்டவரே, உன் நிமித்தம் இவர்கள் இடரடையலாம், இந்த சீசர்கள், நான் இடரடைய மாட்டேன். திராணிக்கு மேலாக பேசுகிறான் தன் வைராக்கியத்தை. பாருங்கள், இயேசு அவனை நோக்கி 30ஆம் வசனம், இன்றைக்கு இந்த ராத்திரியிலே சேவர் 2 தரம் கூவுவதற்கு முன்னே நீ 3 தரம் என்னை மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றா. பேதுருவே, நீ திராணிக்கு மேல் பேசாத. எனக்கு தெரியும் உன்னுடைய வைராக்கியம், எனக்கு தெரியும். நீ சேவல் பாருங்க, 2 தரம் கூவுவதற்கு முன்னே 3 தரம் மறுதலிக்கிற அந்த அளவுக்கு நீ பலவீனமானவன். ஆனால் நீ உன் பலவீனத்தை மறைத்து விட்டு திராணிக்கு மேலாய் பேசுகிறாய். பாருங்க என்ன நடந்தது பார்த்தீர்களா? அதற்கு பிறகு நடந்த காரியம், அந்த என்ன நடந்தது? பேதுருவும் அதே இதில் பேதுருவும் சோதிக்கப்பட்டான், அதே போல இயேசுவும் சோதிக்கப்பட்டார். இருவருமே சோதிக்கப்பட்டார்கள். ஆனால் இயேசு விழித்திருந்து இரத்த வேர்வை நிலத்தில் விழுகிற அளவுக்கு ஊக்கமாய் ஜெபித்து அந்த சோதனையில் விடாதவாறு தப்பித்துக் கொண்டார். ஆனால் பேதுரு என்ன பண்ணான்? அயர்ந்த நித்திரை செய்து அவன் அதில் மாட்டிக்கொண்டான். அவன் இயேசுவையை மறுதலித்தான். இதை காண்பிக்கிறது தேவ ஊழியராகிய நமக்கு நடக்கிற ஒவ்வொரு வீழ்ச்சியுமே நாம் விழித்திருந்து ஜெபிக்காத நிமித்தம், அயர்ந்த நித்திரையின் நிமித்தம் நடக்கிறது. ஆகவே தான் இங்கே எச்சரிக்கிறார். இயேசு கிறிஸ்து பலவிதமான சோதனையில் கடந்து வந்த இயேசுவும் எச்சரிக்கிறார். பலவிதமான பாடுகளை கடந்து வந்த பவுலும் எச்சரிக்கிறார். நீங்கள் விழித்திருங்கள், விழித்திருந்து ஜெபியுங்கள், ஜெபத்தில் தரித்திருங்கள், அயர்ந்த நித்திரை செய்யாதீர்கள் என்று நான் உங்களிடம் சொல்லுகிறேன். கிறிஸ்துவில் அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, நீ உங்களுடைய ஊழியம் நான் சொல்ல போனால் என்னை விட பிரயாசமான ஊழியம். ஆனால் எவ்வளவுக்கு அதிகமாய் நீங்கள்
இருதய பாரத்தோடு விழித்திருக்கிறீர்களோ? விழித்திருக்க நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு காலத்தில் பார்ப்பீர்கள், பாவத்தின் மீது நீங்கள் ஜெயம் கொள்கிறாயிருப்பீர்கள். பாவம் உங்களை ஜெய கொண்டது, பாவம் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருந்தது. ஆனால் நீங்களோ விழித்திருந்து ஜெபித்தது நிமித்தம், ஜெபித்து நீங்கள் சோதனையில் விழாதபடி தப்பித்துக் கொண்டது நிமித்தம் உங்களை மேற்கொண்ட பாவத்தை நீங்களே ஆளுகை செய்கிறீர்கள். எவ்வளவு மேன்மையான வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். ஆகவே ஏதோ ஊழியம் என்று சொல்லி அந்த விழித்திருந்து செய்கிற ஜபத்தில் தரித்திருக்கிற அனுபவம், இதை கைவிட்டு விடாதீங்கள். மிக மிக முக்கியமானது. அதே போல நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள், அநேக தேவ மனுஷர்கள், இயேசுவின் வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். இந்த உலகத்தில் கூட ஒரு வல்லமையான தேவ மனுஷர்களை நீங்கள் பார்த்தீர்களால் அவருடைய வெற்றி வாழ்க்கையின் ரகசியம் என்ன தெரியுமா? அவர்கள் அதிகாலையில் தேவனை தேடுவார்கள். இது ஒரு தேவ ஊழியனுடைய மிக மிக முக்கியமான, அது அவனுடைய வாழ்க்கையோடு அமைந்துவிடும். அதிகாலையில் தேவனை தேடுகிற பழக்கம். இயேசு கிறிஸ்து பார்த்தீர்களா? ஒரு உதாரணத்தை காட்டுகிறேன். மார்க் 1 அதிகாரம் 34-35 வசனங்கள். பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளையும் துரத்திவிட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுவதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. ஊழியம் பார்த்தீர்களா? அநேகரை குணமாக்குகிறார், அசுத்தாவிகளை துரத்துகிறார். ஊழியம் என்று ஊழியத்திலேயே பிஸியாக இருக்கிறார். ஆனால் அவர் செய்கிற காரியத்தை பாருங்கள். அடுத்த வசனம், அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு சென்று அங்கே ஜெபிக்கிறார். பார்த்தீங்களா? ஊழியம் ஒரு பக்கம், அதிகாலையில் தேவனை தேடி அங்கே தரித்திருப்பது இன்னொரு பக்கம். மெய்யாகவே சொன்னதை திரும்ப சொல்லுகிறேன், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யோசுவா புத்தகத்தில் வாசித்து பாருங்கள். முழு இருதயத்தோடு தேவனை தேடி, அதாவது அவனை எதிர்த்து வந்த சகல சத்துருக்களையும் ஆண்டவர் அவனை முறியடிக்க செய்தார். அவருடைய ஒரே ஒரு ரகசியம், அந்த புத்தகம் முழுவதையும் வாசித்து பாருங்கள். யோசுவா அதிகாலையில் எழுந்து தேவனுக்கு அடுத்த காரியங்களை செய்வான். அதை திரும்ப எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல 63ஆம் சங்கீதம், இதை நான் வாசிக்கும் போதெல்லாம் எனக்கு ஞாபகத்தில் ஒரு காரியம் என்ன தெரியுமா? எத்தனையோ தேவ மனுஷன் இருந்த பொழுதும் வேதத்தில் ஏன் பிதா இயேசுவை தாவீதின் குமாரன் என்று அவன் குலத்தில் பிறக்க வைத்தார்? ஓகே, ஏன் அவர் இன்னொரு தேவ மனுஷனுடைய குலத்தில் பிறந்திருக்க கூடாது? ஏன் தாவீதின் குலத்தில் பிறக்க வைத்தார்? பாருங்க, தாவீதுடைய ஆவியை பாருங்கள். 63ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மீது தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. பார்த்தீங்களா? எப்பொழுது? அதிகாலையில். இதை நீங்கள் சங்கீதம் முழுவதும் வாசித்து பாருங்கள். தாவீது அதிகாலையில் எழுந்து அவன் தேவ வசனத்தை குறித்த நேரத்தில் எழுந்து, ஆண்டவரே என்னோடு பேசும், வேதத்தின் ரகசியங்கள் எனக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே என்று அதிகாலையில் தேவன் என்னுடன் கதறுவான். இயேசு கிறிஸ்து எப்போது கடலில் நடந்தார்? ஏன் பகல் நடக்கக்கூடாதா? எப்போது? அவர் 4ஆம் ஜாமத்தில் அதிகாலை 4 மணிக்கு கடல் நடக்கிறார். இதை காண்பிக்கிறது. தேவனுக்கு அடுத்த காரியங்களை, பிதாவுக்கு அடுத்த காரியங்களை இயேசுவும் அதிகாலையில் எழுந்து செய்கிறார். பார்த்தீர்களா? நான் சொல்கிறேன், மெய்யாகவே சொல்கிறேன். எல்லோரும் சொல்லலாம் தேவ ஊழியம், நான் ஏன் ஊழியம் செய்கிறேன் என்று. நீங்கள் ஒரு சபைக்கு தலைமை தாங்கலாம். ஆனால் மெய்யாக சொல்கிறேன், நீங்கள் மெய்யான தேவ ஊழியர் என்று உங்களை தேவன் அடையாளம் கொண்டு கொள்ளுவதே அதிகாலையில் இருட்டோடு எழுந்த தேவனை தேடுகிற ஒரு அனுபவம். எக்ஸோடஸ் பாருங்க, அந்த அதிகாலையில் தேவனை தேடும்போது நடக்கும் காரியம். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் பாருங்க, அந்த ஒரு சிறு வசனம் எவ்வளவு நறுக்கென்று எழுதப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம், விடியற்காலத்தில் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். நீங்கள் அதிகாலையில் எழும்புற பழக்கம் உண்டுமா? நீங்கள் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள்.
எவ்வளவு மேன்மையான காரியம். ஏன் அநேக தெய்வ மனுஷர்கள் அதிக இருட்டோடு எடுத்து தேவனை தேடுகிறார்கள், அவள் கர்த்தருடைய மகிமையை காண்கிறார்கள். மட்டுமல்ல, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம், இந்த வசனங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனாலும் நாம் சிலவேளை அதை அசட்டை பண்ணி இருக்கலாம். இந்த நாளிலாவது விழித்துக் கொள்ளுவோம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம் பாருங்கள். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். இதில் மிக கருத்து நிறைந்த வசனம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஓகே, அதுக்கு அர்த்தம் என்ன? என்னை சிநேகிக்கிறவன் அதிகாலையில் என்னை தேடுவான். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னுடைய நண்பன். பார்த்தீங்களா, ஆண்டவரே சொல்கிறார். ஆகவே இந்த நாட்களில் நான் சொல்லுகிறேன், சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரமே அநேக இடங்களில் நான் பார்க்கிறேன், கேள்விப்படுகிறேன். அவருடைய ஊழியத்தின் ஆரம்பம் அனலாயிருந்தது. பவுல் சொன்னது போல அனலாய் தொடங்கின ஊழியம் இன்று அநேகருக்கு அக்கினி போய்விட்டதற்கு ஒரே ஒரு காரணம், அந்த அனல் அவர்களை பிரிந்து விட்டது. அதற்கு ஒரே ஒரு காரணம், அவர்கள் தேவனோடுள்ள உறவு முறிந்து விட்டது. எவ்வளவுக்கு அதிகமாய் நாம் தேவனை அதிகாலை இருட்டோடு எடுத்து தேடுகிறோமோ அவர்கள் தேவனை கண்டடைவார்கள், தேவனுடைய மகிமையை காண்பார்கள், தேவனை தரிசிப்பார்கள். ஆகவே அந்த தேவனோடுள்ள உறவை நாளுக்கு நாள் நாம் மேம்படுத்துவோம். அதற்கு ஒரே ஒரு வழி, அதிகாலையில். நான் ஒரு உதாரணமாக சொல்லுகிறேன். ஓகே, நீங்கள் தேவனிடம் சென்று கேட்கிற, ஆண்டவரே ஒரு முக்கியமான காரியம் ஆண்டவரே, இதற்காக நான் உம்மிடத்தில் வர வேண்டும், சமூகத்தில் எப்பொழுது வந்தால் உமக்கு வசதியாக இருக்கும் என்று தேவனிடம் கேட்டால் தேவனுடைய பதில் எப்படி இருக்கும்? அது உதாரணத்தை நான் காண்பிக்கிறேன். யாத்திராகம புத்தகம் 34ஆம் அதிகாரம். இங்கே தேவ மனுஷனாகிய மோசே சீனாய் மலையில் தேவனோடு சென்று முகமுகமாய் உறவாடி கொண்டிருக்கிறான். ஒரு காலகட்டத்தில் நடந்தது, மோசே நடத்தின ஜனங்களை, அந்த பொறுப்பை ஆரோனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆரோனின் தலைமையில் நடந்த ஜனங்கள் அந்த அனலற்றவர்களாகி அவர்கள் பொன்னினால் ஒரு பசுக்கன்றை செய்து அதை விக்கிர ஆராதனை செய்தார்கள். மோசே மலையிலிருந்து இறங்கி வருகிற வேளையில் அந்த காட்சியை காண்கிறான். என்ன செய்தான்? அவன் 10 கட்டளைகள் எழுதப்பட்ட 2 கற்களோடு திரும்பி வந்தவன் பார்த்த உக்கிர கோபத்தினால் கற்களை மலையிலே எடுத்து எறிகிறான். அது துண்டு துண்டாக உடைகிறது. ஓகே, ஆனால் திரும்பவும் அதே 10 கற்பனையை வேற கல்லில் எழுதி தருவதாக தேவன் முடிவெடுத்தார். மோசேயிடம் சொல்லுகிறார், மோசே கல்லை உடைத்து விட்டாய், திரும்பவும் அதே கற்பனை ஜனங்களுக்காக நான் எழுதுகிறேன். ஆகவே நீ என் சமூகத்தில் வந்துவிடு. அதற்கு நீ எப்பொழுது என் சமூகத்தில் வர வேண்டும், எப்படி வர வேண்டும் என்பதை விவரமாக ஆண்டவர் சொல்கிறார். இது தேவ ஊழியர்களுக்கு மிக மிக முக்கியமானது. நானும் தேவ சமூகத்தில் போகிறேன், நீங்களும் போகிறீர்கள். அதிகாலையில் நானும் தேடுகிறேன், நீங்களும் தேடுகிறேன். ஆனால் எப்படியே நாம் அதை தேட வேண்டும் ஆண்டவரை என்பதை தேவனே விவரமாக காண்பிக்கிறார். 34ஆம் அதிகாரம் 1 முதல் கர்த்தர் மோசையை நோக்கி, முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த 2 கற்பலைகளை இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். பாருங்க, அடுத்த வசனத்தை பாருங்க. விடியற்காலத்தில், ஒரு நாளுக்கு 24 மணி நேரம். ஏன் ஆண்டவர் சார் விடிய காலத்தில் என் சமூகத்தை பாருங்க, எதை காண்பிக்கிறது? ஆண்டவருக்கு ஒரு மனுஷனோடு உறவாடுவதில் அவருக்கு பிரியமான ஒரு நேரம். பார்த்தீங்களா, ஆண்டவரே சொல்கிறார், நீ விடியற்காலத்தில் நீ ஆயத்தப்படு, என் சமூகத்தில் வருகிறாயா, நீ உன்னை ஆயத்தப்படுத்தி வா. ஏனோ தானோ என்று வராத. நீ உன் பாவங்களை நீ மனதில் கொண்டு அதற்கு மனம் திரும்பி உன்னையே ஆயத்தப்படுத்தி மாம்சத்தின் கிரியை அப்புறப்படுத்தி, இதோ என் தேவ சமூகத்தில் போகிறேன் என்ற பயத்தோடு நடுக்கத்தோடு உன்னை ஆயத்தப்படுத்தி என் சமூகத்தில் வா என்கிறார். பாருங்கள், சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நெல். காலையிலே என் சமூகத்தில் வந்து நெல். பாருங்க, அடுத்த வசனத்தை பாருங்கள். உன்னோடே ஒருவனும் அங்கே வரக்கூடாது. பார்த்தீங்களா,
தேவ ஊழியக்காரனே, நீ என் சமூகத்தில் வருகிற வேளையில் உன் சிந்தையில் கூட உன் மனைவியோ பிள்ளைகளையோ அல்லது யாரையும் கொண்டு வராத. நீயோ நான் உன்னோடு உறவாட இருக்கிறேன். அங்கே வரும்போது நீ தனியாக வா. பார்த்தீங்களா? மட்டுமல்ல, மலையில் அங்கு ஒருவனும் காணப்படக்கூடாது. என் சமூகத்தை சுற்றிலும் ஒருவனும் காணப்படாது. முகமுகமாய் நான் உன்னோடு பேச இருக்கிறேன். அதே போல பாருங்கள், இந்த மலையின் சமீபத்தில் ஆடு மாடு மேயவும் கூடாது. என்னது ஆடு மாடு என்பது மாமிசம். என் சமூகத்தில் வருகிற வேளையில் மாமிச சிந்தையோடு வராதே. மாம்சத்துக்குரிய ஏதாவது அப்புறப்படுத்தி விட்டு நீ ஆயத்தப்படுத்தி தேவ பயத்தோடு நடுக்கத்தோடும் என் சமூகத்தில் வந்து நில்லுங்கிறார் மோசே. இது மோசேக்கு மட்டுமல்ல, இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் எனக்கும் தேவன் சொல்லி கற்றுத் தருவது. ஆகவே இந்த நாட்களில் அதிகாலை நேரத்தை நான் வீணடிக்க வேண்டாம். தேவன் அதனோட உங்களை அவரை தரிசிக்க பண்ணுகிறார். அதனோட உங்களை முகமாய் அவரை அறிய பண்ணுகிறார். அதனோட நீங்கள் அவர்களை கண்டுகொள்ள செய்கிறார். மேன்மையான ஒரு காரியம். நீங்களே இந்த உலகத்தில் உங்களுக்கு பரிச்சயமான நீங்கள் மதிக்கத்தக்க மேன்மையான ஒரு தேவ ஊழியக்காரனிடத்தில் சென்று இதை விசாரித்து பாருங்கள். உங்கள் ஊழியத்தோட சிறப்பம்சம் என்றால் அவர் மெய்யாகவே இதை தவறவிடாமல் சொல்லுவார். அதே போல இது ஒரு காரியம். இந்த தேவ ஊழியர்களுக்கு இப்போ கேட்டோம், அதிகாலையில் ஜெபிப்பதனுடைய விசேஷத்தை பற்றி கேட்டோம். இன்னொரு தேவ ஊழியர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பகுதி ஆண்டவர் விரும்புவதோ ஜப வாழ்க்கை என்பதோ நமக்காக மட்டுமல்ல, பிறருக்காக பாரத்தோடு ஜபிக்கிற ஒரு காரியம். மிக 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 முக்கியமானது. ஏனெனில் இயேசுவினுடைய ஆவி அது. அதை நாம் இதில் பார்க்குறோம். பாருங்கள், நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். பாருங்க, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். நான் என் இருதய பாரத்தோடு மற்றவர்களுக்காக நான் தண்ணீர் பாய்ச்சுகிற வேளையில், மற்றொரு நலத்துக்காக தேவ சமூகத்தில் நான் ஜபிக்கிற வேளையில், ஏன்னா அவர்களுக்காக நான் பாரப்படுகிற வேளையில் என்னுடைய பாரமோ என் தேவனுடைய இருதயத்தின் பாரமாக இருக்கிறது. அநேக ஊழியக்காரர்கள், அநேக விசுவாசிகள் இன்று நான் பார்க்கிறேன், மெய்யாகவே ஆவிக்கிற வாழ்க்கையில் தரித்திரம். ஏனெனில் மற்றவர்களுக்காக ஜபிக்கிற, அவர்களை இருதயத்தில் தாங்கி அவர்களுக்காக தேவனை நோக்கி அபயமிடுகிற அந்த உதாரத்துவம் இல்லை. தமிழில் ஒரு பழமொழி சொல்லி கேட்டிருக்கீங்களா? உங்களுக்கு தெரியும். ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானாய் வளரும். சபைனா என்னது? ஊரிலிருந்து ஒன்றும் ரெண்டுமாக அங்கிருந்தும் இங்கிருந்து ஆண்டவர் கூட்டி சென்று சபையை வைத்திருக்கிறார். அவர்களை நான் இருதய பாரத்தோடு அவர்களுக்காக ஜெபிக்கிற வேளையில் நம் பிள்ளைகளோ தானாய் வளர்கிறார்களோ, என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன், நம் பிள்ளைகளை தேவன் பார்த்து கொள்ளுவார். அதாவது மறந்து விடாதீர்கள், ஒரு தேவ ஊழியக்காரன் எப்பொழுதும் மறந்து விடாதீர்கள், 2 காரியங்களை சுமந்து தெரிவார். 2 காரியங்களை அவர் சுமந்து தெரிவார். ஒன்று என்னது? ஒன்று தேவன் அவருக்காக கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்கள், ஆடுகள். அந்த ஆடுகளை சுமந்து தெரிவார். அதே போல ஒரு தாயானவள் தான் பெற்ற குழந்தையை சுமந்து திரியும் போது தாயிடம் என்ன இருக்கும்? அந்த குழந்தைக்கு ஊட்டுவதற்கு பால் இருக்கும். அதே போல் ஒரு தேவ ஊழியக்காரன் தன் ஆடுகளை சுமந்து திரிவான், பாரத்தோடு ஜப ஆவியோடு சுமந்து திரிவான். அதே போல அவர்களுக்கு ஊட்டுவதற்கோ ஞானப்பால் என்னும் தேவ வார்த்தையும் இருக்கும். ஆகவே இந்த நாட்களிலாவது நம்முடைய ஊழியத்தை ஏதோ ஊழியம் என்று அங்கே சபை இங்கே சபை, ஆனால் அநேகர் ரட்சிப்பு ஞானஸ்தானம் என்று கிரிகளில் மாத்திரமல்ல, நாம் செய்யும் கிரிகளை விட நம் இருதயத்தின் அனல், அந்த அக்கினி, அதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். அதுதான் பவுல் சொல்ல காரியம், ஆவியில் அனலாயிருங்கள், நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆவியில் அனலாயிருந்து செய்யாத ஊழியத்தில் அநேக சத்த கிரியைகள் இருக்கும். நீங்கள் செய்ததாக திருப்திப்படுவீர்கள், ஆனால் தேவனால் அங்கீகரிக்கப்படாதது. ஆகவே இந்த நாட்களிலாவது நாம் மனம் திரும்புவோம். இயேசுவினுடைய ஆவியை பாருங்கள், எபிரேயர் 7:25. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருவர்களுக்காக
வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்க. பார்த்தீங்களா, எப்பொழுதும் பிறருக்காக அவர் ஜெபித்து கொண்டே இருக்கிறார். நாம் இயேசுவை மையமாக ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரன் எப்பொழுதுமே ஜெப ஆவியா இருக்க, மற்றவர்களுக்காக எவ்வளவு அதிகமாய் மற்றவர்கள் இருதயத்தில் தாங்கி ஜெபிக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் நம்முடைய தேவைகளை ஆண்டவர் காத்துக்கொள்வார். சந்தேகமே இல்லை. யோபு பார்த்திருக்கிறீர்கள், யோபு கடந்து சென்ற பாடுகள், அவன் சந்தித்த அழிவுகள், இழப்புகள், இதெல்லாம் மத்தியிலையும் என்ன நடந்தது? அவனுடைய சோதனையின் முடிவில் யோபு இழந்தவற்றை எல்லாம் இரட்டிப்பாய் பெற்றுக் கொண்டான். இழந்தவற்றை எல்லாம் இரட்டிப்பாய் பெற்றுக் கொண்டான். அந்த ரகசியத்தை ஏன் எப்படி நடந்தது? யோபு புத்தகம் 42ஆம் அதிகாரம் பாருங்க, 10வது வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தவர். பாருங்க, தனக்காக அல்ல. பாருங்க, இவ்வளவு நஷ்டத்தையும் எவ்வளவு பெரிய இழப்பையும் உபத்திரவையும் சந்தித்த யோபுடைய ஜெபம் யாருக்காக? அடுத்தவர்களுக்காக, மற்றவர்களுக்காக. பார்த்தீங்களா, அவன் யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையறைப்பை மாற்றினார். யோபுவின் சிறையறைப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 அனத்தையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தடினார். இப்பொழுது பாருங்கள், மற்றவர்களுக்காக இருதய பாரத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தையும் எவ்வளவு பெரிய வல்லமையை நமக்குள் கொண்டு வருகிறது. பாருங்கள், உதாரத்துவமாக இருப்போம். காணிக்கை கொடுப்பது மட்டுமல்ல, மற்ற இருதயத்தில் தாங்கி நடக்கிற காரியத்தில் உதாரத்துவமாக இருப்போம். கடைசியாக ஒரு சில காரியங்களை நான் சொல்ல பாரப்படுகிறேன். மத்தேயு 25ஆம் அதிகாரம், இங்கே ஒரு நடைமுறையிலான முக்கியமான ஒரு ஊமை ஆண்டவர் எடுத்து சொல்லுகிறார். 14 முதல். அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து அவன் பிரயாணப்பட்டு போனான். ஒரு ராஜா தன் ஊழியக்காரரை அழைத்து அவனுடைய திறமைக்கு தக்கதாக பாருங்கள், ஒருவனுக்கு 5, ஒருவனுக்கு 2, ஒருக்கு 1 தாளத்தை கொடுத்து விட்டு பிரயாணமாய் போனார். நம்முடைய தகப்பன் இயேசுநாதர் பிரயாணமாய் போயிருக்கிறார். திரும்பி வந்து நம்மிடத்தில் கணக்கு கேட்கிறார். அந்த தாளந்து என்பது என்னது? தேவன் அவர்களுடைய ஒவ்வொரு சிலருக்கு 5, சிலருக்கு 2, சிலருக்கு 1, ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட வெளிச்சத்தின்படி அதற்கு தாளந்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் ராஜா வந்து திருப்பி கணக்கை கேட்டபோது நம்ம அதை வாசிக்கிறோம், தெளிவாக இருக்கிறது. 20வது வசனம், 5 தாலந்தை வாங்கினோம், அதை 10ஆக கணக்கு ஒப்புவிக்கிறான். அதே போல 22, 2 தாலந்தை வாங்கினோம், 4ஆக கணக்கு ஒப்புவிக்கிறான். அதன்படி அவர்கள் கனப்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் 24, 1 தாலந்தை வாங்குறவன் என்ன செய்தான்? அதை புதைத்து வைத்திருந்தான். பார்த்தீங்களா? அதற்கு அவருடைய ராஜாவுடைய பதிலை பாருங்க, 26. அவருடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கொண்டு அறிந்தாயே. பார்த்தீங்களா? பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே. 30வது பாருங்கள், பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாய் இவனை புறம்பான இருளில் தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகும். எதை காண்பிக்கிறது? நாம் தேவன் ஒவ்வொருவருக்கும் 5 தாலந்து தேவனுடைய தாலந்து இல்லாத ஒரு ஊழியக்காரனும் இங்கே இல்லை. ஒவ்வொருவருக்கும் தன் திறமைக்கு தக்க தாலந்தை தந்திருக்கிறார். தேவன் வந்து கணக்கு கேட்க, என்ன கணக்கு அது? நான் கொடுத்த தாலந்தினால் எத்தனை ஆத்துமாக்களை எனக்காக ஆதாயப்படுத்தினாய். அதானா? நான் கொடுத்த தாலந்தினால் நீ ஊழியம் செய்து அனலா இந்த ஊழியத்தை செய்து எத்தனை பேர் எனக்காக ஆயத்தப்படுத்த கணக்கு கேட்க இருக்கிறார். அங்கேதான் அங்கே 1 தாலந்தை வாங்கணும், புதைத்து வைக்கிறான். என்ன சொன்னார் ஆண்டவர்? பிரயோஜனமற்றவன், சோம்பேறி, இவனை இருளான இடத்துல தள்ளி போடுங்கள். பார்த்தீர்களா? இதற்கொப்பாக இன்னொரு ஊமை சொல்லப்படுகிறது. லூக்கா புத்தகம் 19ஆம் அதிகாரம். லூக்கா புத்தகம் 19ஆம் அதிகாரம். ஓகே, அதே போல இங்கே ஒரு ராஜா தாலந்துகளை கொடுத்து விட்டு தூர தேசத்தில் பிரயாணமாய் போகிறார். பாருங்கள், 2ஐ ஒப்பிட்டு பாருங்கள்.
பிரபு 12 முதல் பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்துக்கு போக புறப்பட்டான். ஓகே, புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரர்கள் 10 பேரை அழைத்து அவரிடத்தில் 10 ராத்தல் திரவியங்களை கொடுத்தான். ஓகே, 10 பேரை அழைத்து 10 ராத்தல் திரவியத்தை கொடுக்கிறான். அப்போது ஒரு ஆளுக்கு எத்தனை திரவியம் இருக்கும்? 1. ஓகே, 10 பேருக்கும் சரி சமமாக ஒவ்வொரு தாலந்து. அங்கே அவர்களுடைய திறமைக்கு தக்கதாக 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்து. இங்கே 10 ஊழியர்களுக்கு சரிசமமாக 10 தாலந்து கொடுத்து விட்ட ராஜா அவருடைய பயணம் முடிந்து திரும்பி வந்து கணக்கை கேட்கிறார். பாருங்கள், 16ஆம் வசனம், உம்முடைய ராத்தரினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது. அதே போல தேவனை கனம் பண்ணுகிறான். அதே போல 18ஆம் வசனம், உம்முடைய ராத்தரினால் 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது. அவனையும் ஆண்டவர் கனம் பண்ணுகிறார். 20ஆம் வசனத்தை பாருங்கள், நம்முடைய ராத்தலை இதோ நான் ஒரு சீலையில் வைத்திருக்கிறேன், சீலைத்து நான் குழிந்து ஒன்றை புதைத்து வைத்திருக்கிறேன். என்ன சொன்னார் ஆண்டவர்? 22, அவனையும் பொல்லாத ஊழியக்காரனே உன் வாய் சொல்லை கொண்டே உன் நியாயந்திருக்கிறேன். இந்த 2 ஊமைக்குள்ள வித்தியாசம் என்ன? அங்கே 5 தாலந்து, அதாவது ஊழியக்காரர்கள் ஒவ்வொரு இருக்கிற தாகத்தின்படி, வைராக்கியத்தின்படி, வெளிச்சத்தின்படி தேவன் வித்தியாசமான தாளந்துகளை கொடுக்கிறார். சில வேளை இங்கே இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு ஆவியின் வரங்கள் அநேகமாக இருக்கலாம், இங்கே 1-2 இருக்கலாம், வித்தியாசமான தாளந்துகள். ஆனால் அதே போல் அதுக்கு தக்கதாக கணக்கை அவர் கேட்கிறார். ஆனால் இங்கே 10 ஊழியக்காரர்களுக்கு ஒரே தாளந்து, கொஞ்சம் மாற்றமில்லை. இது என்னது? தேவன் ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் கொடுத்திருக்கிற 24 மணி நேரம். இங்கே சொல்லுங்கள், யாருக்காவது குறைவாக கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இங்கே 24 மணி நேரம் உங்களுக்கும், இங்கே 22 மணி நேரமும், அங்கே 10 மணி நேரமும் அல்ல, 24 மணி நேரமும் இருந்த ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் பாகுபாடின்றி சமமான தாளந்தை தேவன் கொடுத்து விட்டு இப்போது கணக்கு கேட்கிறார். மறந்து விடாதீர்கள், நடுத்தீர்வை நாளில் மெய்யாக நடக்கிற காரியம், தேவன் நமக்கு கொடுத்த நேரம், அந்த 24 மணி நேரத்தை எப்படி செலவழித்தோ. ஆகவே இந்த நாட்களிலும் நடுக்கத்தோடும் பயத்தோடும் நாம் ஒவ்வொரு மணி நேரத்தையும் செலவழிப்போம். இதோ நமக்கு பிரியமான விதத்தில் நம்ம சுயம் எது விரும்புகிறோ அதன்படி வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு வார கடைசியில் ஊழியம் செய்வதோ அல்லது சபையில் வருவதோ அல்ல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரத்தை எப்படி செலவழிக்கிறோம், இதற்கு நிச்சயமாக நாம் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க போகிறோம். தெரியுமா, தேவனுக்கு கொடுக்கிற அநேக பலிகள் உண்டு, தேவனுக்கு கொடுக்க அநேக பலிகளும் உண்டு, அநேக விதமான யாகங்களும் உண்டு, காணிக்கைகளும் உண்டு. ஆனால் தேவனுக்கு மிக 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 பிரியமான பலி என்ன பலி தெரியுமா? 2 காரியங்கள். ஒன்றோ நம்முடைய சரீரத்தை, ஊழியக்காரனுடைய சரீரத்தை அவருக்கு பிரியவும் பரிசுத்தவுமான ஜீவ பலியாக அர்ப்பணிப்பது. 2வது நேரம், தேவன் நமக்கு தன் நேரத்தை அவருக்கு மகிமையாய் அர்ப்பணிக்கிறது. எனக்கல்ல, என் நேரத்தை, என் சரீரத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பது. இதுதான் ஒரு ஊழியக்காரனிடம் ஆண்டவர் தாகமாயிருப்போதும் விரும்புவதும் இந்த விஷயத்தில் தான் ஆண்டவர் கணக்கு காட்க இருக்கிறார். நாம் தேவனுக்கென்று ஒரு ஊழியக்காரன் தன் சரீரத்தை கொடுக்கிற வேலை பாருங்கள். தன் சரீரத்தை தனக்கென்று பயன்படுத்தாமல் ஊழியக்காரன் தேவனுக்கென்று கொடுக்கிற வேளையில் என்ன பண்ணுகிறார் தேவன்? அவனையோ அந்த ஊழியக்காரனை அவருக்கு மகிமையாய் உடைத்து உருவாக்கி ஒரு பயனுள்ள பாத்திரமாக அவனது ஜீவனதை புறப்பட பண்ணி எண்ணிலடங்கா ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அதே ஒரு ஊழியக்காரன் தன் நேரத்தை கொடுக்கிற வேளையில் என்ன பண்ணுகிறார்? அந்த ஊழியக்காரனோ நேரத்தை செலவழித்து வேதத்தில் தரித்திருக்கிற வேளையில் அவரோ அவனுக்கு தேவனுடைய ரகசியங்களையும் அவருடைய அதிசயங்களையும் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆகவே நான் சொல்லுகிறேன், எதை இழந்தாலும் உங்களது சரீரமும் உங்களது நேரம் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். மகிமையாய் உங்களை உருவாக்குவார். உங்களுடைய ஊழியமோ அனல் உள்ளதாக மாறும். ஆமென்.